Hi friends, welcome to Intu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷலா லட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ரெசிபீஸ் வேணும் அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இந்த தீபாவளிக்கு அதை அப்லோட் பண்ணலாம். லட்டு செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இது இனிப்புங்கிறதுனால லைட்டா உப்பு சேர்த்தா நல்லா தூக்கி கொடுக்கும் இனிப்பை. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியோட அளவு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. கடலை மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் மாறுபடும். நான் வந்து 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி லைட்டாக தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரிக்கரண்டி தான் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஒரு கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூந்தி பொரிச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த பாகு வந்து உள்ளே இறங்காது. அதனால் பதமாக இருக்கும்போதே எடுத்துடணும். இதே மாதிரி நம்ம எல்லா பூந்தியுமே பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை பூந்தி பொரிக்கும் போதுமே அந்த கரண்டியை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு பூந்தியில் வால் விழுகாமல் உருண்டை உருண்டையாக கிடைக்கும். இப்போ பொரிச்ச பூந்தி தனியாக இருக்கட்டும். அடுத்தது பாகு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை, அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம பூந்தி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி, கிஸ்மிஸ் ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். இதை நான் எதுவும் வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் வேணும்னாலும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்தோன்னா தான் நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே வாசனையோட டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லாஸ்ட்டாக நம்ம பொரித்து வச்சுருக்கிற பூந்தி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி எதுவும் போட வேண்டாம். அப்படியே மேலே ஒரு வெள்ளை துணி மட்டும் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வரட்டும். அப்போ தான் பாகு எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ இது கம்ப்ளீட்டாகவே ஆறிடுச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூந்தியிலேருந்து ஒரு 2 கரண்டி பூந்தி மட்டும் எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும், நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூந்தியவும் சேர்த்து உங்களோட கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற அளவு மட்டும் பூந்தி எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாகவே உருட்டுறதுக்கு வரும், எதுவும் கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ நான் உருட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா லட்டுவுமே செஞ்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையுமே இந்த தீபாவளிக்கு நம்ம அப்லோட் பண்ணலாம். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.